தன்னுடைய குழந்தைகளை கண்ணென காத்து பொன்னென போற்றி உயிர் என உருகி தன் உயிரை தன் குழந்தைகளுக்காகவே பாதுகாக்கும் தெய்வங்களுக்கு சிரம் தாழ்த்திய வணக்கங்களும் இதயபூர்வமான தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். என்னுடைய அப்பா எல்லாமே எனக்கு அவரேதான். அவர் கற்றுத்தந்த அன்பு, இரக்கம், பணிவு, தைரியம், எதையும் துணிவுடன் செயல்படுத்த எடுக்கும் முயற்சி என எல்லாமே இன்னும் எத்தனையோ எல்லாமே அவர் தந்த பொக்கிஷங்களே இன்றும் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது. என் அருகில் இல்லை என்றாலும் அவருடைய எண்ணங்கள் என்னுடனேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. தந்தை எனும் ஒரு ஆண்மகன் குழந்தையாக பிறந்து சிறுவனாக வளர்ந்து இளைஞனாகி ஒரு பெண்ணுக்கு கணவனாகி அதன் பிறகு அந்த பெண்ணின் மூலம் அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்த பிறகே தந்தை எனும் ஒரு உறவாகின்றார். இந்த பாக்கியம் அனைவருக்கும் கிடைப்பதில்லை. தந்தை என்ற ஒரு உறவு என்பது தான் ஒரு குழந்தைக்கு தந்தையான பிறகே அதன் பெருமதி புரியும். அதேபோல் இன்றளவும் எத்தனையோ உறவுகள் தனக்கு தந்தை என்ற பாக்கியம் கிடைக்கவில்லையே என ஏங்கும் புலம்பிக் கொண்டிருக்கும் உறவுகளும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இப்படி கவலையோடும் கண்ணீரோடும் உறவுகளுக்கு தானும் ஒரு தந்தையாகும் தருணத்தை இறைவன் தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றேன். அதேபோல் தன்னுடைய குடும்பத்திற்காக குழந்தைகளுக்காக தன்னையே அர்ப்பணித்து தன்னுடைய உயிரை கையில் பிடித்து கொண்டு இறுதி மூச்சு வரை போராடும் தந்தையர்களும் நடமாடும் தெய்வங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற தந்தையர்கள் நோயின்றி ஆரோக்கியமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன். இப்படி தந்தையர்களை போற்றி பாடும் பல சந்தர்ப்பங்களை கடந்து தற்போதைய கலியுகமான காலப்பகுதியில் தன்னோட காம பசிக்கு தன்னுடைய பெண் குழந்தைகளையே காம பசிக்கு இரையாக்கும் காம கொடூரர்களாக வாழும் தந்தையர்களும் மது போதையினால் தன்னுடைய குழந்தைகளையே துன்புறுத்தும் தந்தையர்களும் வாழத்தான் செய்கின்றார்கள் என்பது வேதனையே. இது போன்ற கொடூரங்கள் முற்றாக அழிக்கப்பட்டு ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ இருவருக்குமான அன்பான பாதுகாப்பான சிறந்த தந்தையர்களாக உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அழகான சமூகத்தை இன்னும் அழகாக்குவோம். அழகிய தந்தையருக்கு அழகான இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்களை சமர்ப்பணம் செய்கின்றேன்.